قد جاء مهديكم وظهرت آية فاسعوا بصدق القلب يا فتياني. अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इस वीडियो में हम सदाकत हज़रत अहमद अलैहिस्सलाम के लिए एक और दलील पेश करेंगे, और वो ये है कि अल्लाह ताला अपने सच्चे अम्बिया को मुखालिफिन से बचाता है। அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்றைய வீடியோவில் ஹசரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைக்கான மற்றும் ஒரு சான்றை காணவிருக்கின்றோம். அது என்னவென்றால், இறைவன் எப்பொழுதும் தன்னுடைய இறை தூதர்களை எதிரிகளிடமிருந்தும் அவருடைய திட்டங்களிலிருந்தும் பாதுகாத்து வந்தான் என்பதாகும். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் யூதர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தங்களுடைய மனோவசிய தந்திரங்களை, ஹிப்னாட்டிசத்தை உபயோகிக்க முயற்சித்தார்கள் என்று காண்கின்றோம். ஆனால் அல்லாஹ் அவர்களிடமிருந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினான். இதே போன்ற ஒரு சம்பவத்தை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலும் காண்கின்றோம். இது சீரத்துல் மெஹதி என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஹிந்து ஒருவர் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தன்னுடைய மனோவசிய தந்திரங்களை, ஹிப்னாட்டிசத்தை உபயோகிக்க நினைத்தார் என்று பார்க்கின்றோம். उस रवायत के मुताबिक सीरतुल मेहदी के हिस्सा अव्वल की रवायत नंबर 75 में मज़कूर है. ஒரு அறிவிப்பு வருகிறது. ஹஜரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜரத் முஸ்லிம் மவுத் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடைய காலத்தில் இதனை குறிப்பிடுகிறார்கள். சீரத்துல் மெஹதி நூலின் முதல் பாகம் அறிவிப்பு எண் 75 இந்த விஷயம் வருகிறது. முழுக்க முழுக்க பாரபட்சம் கொண்டவராக இருந்த ஒரு ஹிந்து குஜராத்தில் இருந்து காதியான் வந்தார். அவர் ஹிப்னாட்டிசம் என்னும் மனோவசிய கலையில் நிபுணராக இருந்தார். அவர் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவையில் ஒரு நாள் அமர்ந்தார். பிறகு ரகசியமாக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார். இதன் மூலம் அவர்களை தன்னுடைய ஹிப்னாட்டிச கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தன்னுடைய தாக்கத்திற்கு உள்ளாக்கி அவர்களை சில முறையற்ற செயல்களை நவுதுபில்லா செய்ய வைக்கலாம் என்று அவர் நினைத்தார். இதன் மூலம் அவர்களை மக்களுடைய கேலி கிண்டல்களுக்கு இலக்காக்கலாம் என்று நினைத்தார் நவுதுபில்லா. எனினும் அவர் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்திய பொழுது, ஹிப்னாட்டிசம் செய்ய முயன்ற பொழுது, அந்த நபர் திடீரென்று சத்தமாக அலறிக்கொண்டு எழுந்து வெளியே ஓடிவிட்டார். அவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று மக்கள் கேட்டபொழுது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மிர்சா சாஹிப்பின் மீது ஹிப்னாட்டிசம் செய்வதற்காக தன்னுடைய கவனத்தை செலுத்திய பொழுது அவர் தன் முன் ஒரு ஆக்ரோஷமான சிங்கம் ஒன்று நிற்பதை கண்டிருக்கிறார். அது என் நேரமும் அவர் மீது பாய்வதற்கு தயாராக நின்றிருக்கிறது. அதனால் தான் அவர் அச்சம் கொண்டு எழுந்து வெளியே ஓடிவிட்டார். ஹஜரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார்கள், தொண்டருடைய பதவியே இந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது. அதாவது ஹஜரத் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொண்டராக இருக்கிறார்கள். தொண்டருடைய பதவியே இந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கிறது. எவ்வாறென்றால், இறைவன் அவர்களை ஹிப்னாட்டிசம் செய்ய யாரையும் அனுமதிக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நவூது பில்லா ஒரு யூதன் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹிப்னாட்டிசம் செய்துவிட்டான் என்ற விஷயத்தை நாம் எப்படி நம்ப முடியும் என்று கேட்கிறார்கள். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. आप लिखते हैं कि जब खादम हज़रत मसीह अलैहिस्सलाम तो आन सल्लम के खादम है, जब खादम का ये मुकाम है उस पर अल्लाह ताला ने हिप्नोटिज़म का असर नहीं होने दिया, तो आका के मतलब ये ख्याल करना, यानी हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम के मतलब ये ख्याल करना कि आप नाउज़ुबिल्लाह एक यहूदी हिप्नोटिज़म का निशान, यहूदी के हिप्नोटिज़म का निशाना बन गए थे. If you have not yet subscribed, make sure to subscribe and click on the bell icon. कि अगरचे एक फर्द भी साथ ना रहे और सब छोड़ छाड़ कर अपनी राह लें, तब भी मुझे कुछ खौफ नहीं. मैं जानता हूं कि खुदा ताला मेरे साथ है. मैं जानता हूं कि खुदा ताला मेरे साथ है. मैं जानता हूं कि खुदा ताला मेरे साथ है. अगर मैं पीसा जाऊं और कुचला जाऊं और एक जर्रे से भी हकीर तर हो जाऊं और एक तरफ से इज़ा और गाली और हर एक तरफ से इज़ा और गाली और लानत देखूं, तब भी मैं आखिर फतयाब हूंगा.